NTSC physics question paper solve பண்ணலாம். டிசம்பர் 2020 தமிழ்நாடு question paper solve பண்ணலாம் பாருங்க. First question பாருங்க. Alpha is equal to change in resistance by original resistance divided by change in temperature கொடுத்திருக்காங்க. So what is the unit of alpha அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப unit of alphaக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா numerator பாருங்க. numerator வந்து சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஓம்னு வரும் யூனிட். டினாமினேட்டர்ல இந்த ஆர் நாட்டுக்கு ஒரு ஓம் வரும். ஸோ ஆல்ஃபாக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர்டி மைனஸ் ஆர் நாட் டிவைட் பை ஆர் நாட் இன்ட்டு டி மைனஸ் டி நாட் இருக்கு. அப்போ நியூமரேட்டர் வந்து இது வந்து ஓம்னு எடுக்கலாம். இந்த டினாமினேட்டர் ஆர் நாட் ஒரு ஓம்னு வருது. இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு டிகிரி சென்டிகிரேட். ஓம் ஓம் கேன்சல் ஆயிருது. ஸோ பர் டிகிரி சென்டிகிரேட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ 121 இந்த கொஸ்டினுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A girl of mass 40 kg stands on her feet of surface area 80 centimeters square. The pressure exerted by her feet is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ப்ரெஷருக்கு ஃபார்முலா, ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ இந்த கேர்ள் வந்து ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. எங்களுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி இருக்குல்ல, இதுதான் நம்ம ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா. மாஸ் வந்து 40 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 40 கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏரியா வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு, அதை மீட்டரா மாத்துறதுக்கு 10⁻⁻⁴ மல்டிப்ளை பண்ணிட்டா மீட்டர் ஸ்கொயர்ல மாறிடும். அடுத்து ஃபோர்ஸ்க்கு வந்து எம் இன்ட்டு ஜி, மாஸ் வந்து 40 இன்ட்டு ஜி வந்து 10ன்னு போட்டுக்கலாம். ஸோ வந்து ஃபோர்ஸ் வந்து என்ன வருதுன்னா 400 நியூட்டன் கிடைக்குது. ஸோ இப்போ ஃபோர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ப்ரெஷருக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் வந்து 400 நியூட்டன் டிவைட் பை ஏரியா வந்து 8 இன்ட்டு 10⁻⁻⁴, அதாவது மீட்டர் ஸ்கொயர்ல வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 0 கேன்சல் பண்ணிருங்க. இந்த 40யும் 8ம் கேன்சல் பண்ணா 5 வருது. இந்த 10⁻⁻⁴ மேல போனா +4 ஆயிரும். ஸோ 5 இன்ட்டு 10⁻⁴ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் பாஸ்கல். அப்படின்னா இது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா 5 இன்ட்டு 10⁻⁴ பாஸ்கல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்கப்பா. If the EMF of a cell is 1.5 volt, then the energy provided by the cell to drive 0.5 coulomb of charge around the circuit is dash ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ energy provided by the cell is equal to EMF into charge. இந்த EMF எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.5 வோல்ட் கொடுத்திருக்காங்க. சார்ஜ் வந்து 0.5 கூலம்ப் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து EMF வந்து 1.5 வோல்ட்னு போட்டுங்க, சார்ஜ் வந்து 0.5 கூலம்ப் போட்டுங்க. ஓகேங்களா? வோல்ட் இன்டு கூலும் வந்து ஜூல், அதை ஜூல்னு எடுத்துக்கலாம். இந்த 1.5 இன்டு 0.5 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 0.75. ஸோ 0.75 ஜூல் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 123 கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 124th கொஸ்டின். இப்போ வந்து இங்க ஃபோர்ஸஸ் டைரக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பாருங்க. இப்போ வந்து இந்த வெஸ்ட் டைரக்ஷன்ல 3ம் 4ம் வந்து சேர்ந்து 7 நியூட்டன் அப்படின்னு இருக்கு. ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு 7 நியூட்டன் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து நார்த் டைரக்ஷன்ல 5 நியூட்டன் இருக்கு. சவுத் டைரக்ஷன்ல 4 நியூட்டன் இருக்கு. இப்போ வெஸ்ட் ஈஸ்ட்ல இருக்கிற ஃபோர்ஸஸ் ஆப்போசிட்டா கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் நார்த்ல வந்து 5 இருக்கு, சவுத்ல 4 இருக்குனால அப்போ 5 மைனஸ் 4 வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து நார்த் டைரக்ஷன்ல 1 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா 124th கொஸ்டினுக்கு வந்து நார்த் டைரக்ஷன்ல தான் நெட் ஃபோர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Pick out the correct statement regarding the properties of magnetic lines of force. Magnetic lines of force never intersect. They will be maximum at the equator than at the poles. Magnetic lines of force start from the south pole and end at the north pole. Magnetic lines of force are closed continuous curves extending to the body of the magnet. அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஒரு மேக்னெட்டை வரைஞ்சு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை காமிச்சிடும் பாருங்க. இப்போ இதை ஒரு மேக்னெட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நார்த் போல், இது சவுத் போல் அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெளியில அவுட் சைடு மேக்னெட் பார்க்கறதுக்கு நார்த் போல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகி சவுத் போல்ல முடியிற மாதிரி தெரியுமே தவிர ஆக்சுவலா இன்சைடு மேக்னெட் வந்து சவுத் டு நார்த் ஃபீல்டு இப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ளோஸ்டு ஃபீல்டு, க்ளோஸ்ட் லூப்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் டு சவுத் வந்து அவுட் சைடு, இன்சைடு வந்து சவுத் டு நார்த்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நெவர் இன்டர்செக்ட்னு இருக்கும் அப்படின்னு வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு நெவர் இன்டர்செக்ட். அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நெவர் இன்டர்செக்ட், இது கரெக்டான ஆன்சர். மேக்ஸிமம்
அடுத்து ஈக்குவேட்டார் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா போல்ஸ்ல தான் அதிகம். மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் போல்ஸ்ல தான் அதிகமா இருக்கும் ஈக்குவேட்டாரை விட. ஈக்குவேட்டார்ல கம்மியா இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் போல்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவேட்டார் வரணும். செகண்ட் ஆப்ஷன் ஈக்குவேட்டர்ல கிரேட்டர் சொல்லியிருக்காங்க, தப்பு. அடுத்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஃப்ரம் தி சவுத் அண்ட் எண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. மேக்னெட்டிக் ஃபோர்த் ஆப்ஷன் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் க்ளோஸ்டு கண்டினியூஸ் கர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் டு தி பாடி ஆஃப் தி மேக்னெட். அப்படின்னா டி கரெக்ட். ஏவும் டியும் கரெக்டா இருக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நெவர் இன்டர்செக்ட்னு எடுத்துக்கணும். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் க்ளோஸ்டு லூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டென்சிட்டி வந்து போல்ல தான் அதிகமா இருக்கும் ஈக்குவேட்டரை விட அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது 125th கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Pick out the right answer to correct the given statement. The distance traveled by sound in 1 second is called time period of the sound சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் டிராவல் இன் 1 செகண்ட் யூனிட் டைம் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன சொல்லணும்னா டிவைடட் பை போடணும். அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் வருது. டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம் தான் வந்து வெலாசிட்டி. அப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி சவுண்ட் இன் 1 செகண்ட்ன்றதான் வெலாசிட்டி. ஸோ 126க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் 127th கொஸ்டின். A person wears glasses of power -2 diopter. The defect of the eye and the far point of the person, அதாவது far point of the person without the glasses will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க. ஜென்ரலா வந்து நமக்கு பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஃபோக்கல் லெங்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபோக்கல் லெங்த் இஸ் ஈக்குவல் டு 1/4 பவர்னு எடுத்துங்க. ஓகேங்களா, 1/4 பவர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ 1/4 பவர் பார்த்தா பவர் வந்து 2 டயாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 ஸோ 0.5 மீட்டர் கிடைச்சிருக்கு. இதை சென்டிமீட்டர்ல பார்த்தோம்னா ஃபோக்கல் லெங்த் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 50 சென்டிமீட்டர் கிடைக்குது. அப்போ 50 சென்டிமீட்டர் வர ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த்துன்னு வந்திருக்கு. இப்போ வந்து நெகட்டிவ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த நெகட்டிவ்னு இருக்கிறதுனால வந்து என்ன லென்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ண போறோம். அப்போ கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றோம்னா அப்படின்னா வந்து பர்சனுக்கு வந்து நியர் ஆப்ஜெக்டை தான் பார்க்க முடியும். அப்போ நியர் ஆப்ஜெக்டை தான் பார்க்க முடியும். அப்போ நியர் ஆப்ஜெக்டை தான் பார்க்க முடியும்னா நம்ம என்ன சொன்னோம்னா நியர் சைட்னஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நியர் சைட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ அப்படின்னா 127th கொஸ்டினுக்கு வந்து நியர் சைட்னஸ் 50 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Pick out the odd one out. Water recovery system, oxygen generation system, eye tracking system, sound navigation and range. இந்த சோனார்ன்றது சவுண்ட் பிரின்சிபல்லையும் வருது, அடுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் மெத்தட்ல வருது, எக்கோ பிரின்சிபல்ல எடுத்துக்கிறோம். அதனால வந்து 128 4th ஒன் தான் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி மந்த்லி பில் இஃப் தி ஃபாலோயிங் அப்ளையன்சஸ் ஆர் யூஸ்டு as indicated below the rate of 5 per unit. A heater of 1000 watt for 2 hours daily, 10 60 watt bulbs for 5 hours daily சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பில் பே பண்றது ஒரு யூனிட்டுக்கு 5 rupees பே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு யூனிட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா 1 kilowatt hour எடுத்துக்கணும். அப்போ எத்தனை கிலோவாட் அவர் யூஸ் பண்றோம் 30 டேஸ்க்குன்னு பார்க்கணும். அவங்க 30 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 30 டேஸ்க்கு எத்தனை கிலோவாட் அவர் பாருங்க, அதை வந்து அத்தனை யூனிட் வரும். அதை 5 rupeesல மல்டிப்ளை பண்ணி மொத்த அமௌண்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் யூஸ் பண்றோம் பார்க்கலாம். ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு வந்து 1000 வாட் இருக்கு. 1000 வாட் இன்டு 2 hours வந்திருக்கு. கரெக்டுங்களா, 2 hours அப்படின்னா 2000 வாட் ஹவர்ல இருக்கு. இதை கிலோ வாட் ஹவர்ல மாத்துறதுக்கு என்ன பண்ணோம், 2000 வாட்டை வந்து டிவைட் பை 1000 போட்டீங்கன்னா கிலோ வாட் ஹவர்ல மாறிடும். கிலோ வாட் ஹவர்னு வந்துருச்சு. அப்படின்னா இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 2 கிலோ வாட் ஹவர் வருது. ஒரு நாளைக்கு ஹீட்டர் வந்து 2 கிலோ வாட் ஹவர் யூஸ் பண்றோம். அதே மாதிரி 10 60 வாட் பல்ப்ஸ் 60 வாட் பல்ப்ஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, பல்பு. சரிங்களா, இதுக்கு வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 10 பல்ப்ஸ், ஒவ்வொரு பல்புக்கும் 60 வாட் பவர். சரிங்களா, 60 வாட் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்றோம்னா 5 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்றோம் டெய்லி. அப்போ இது என்ன வருது பாருங்க, 10 × 60 600, 600 × 5 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3000 கிடைக்குது. ஸோ 3000 இது 60 வாட், இது அவர். சரிங்களா, அப்போ வாட் ஹவர்ல இருக்கு. இது கிலோ வாட் ஹவர்ல மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா 3000 டிவைட் பை 1000 போட்டுக்கலாம். அப்படி போட்டீங்கன்னா கிலோ வாட் ஹவர்னு கிடைக்கும். அப்படின்னா பல்பு மட்டும் எவ்வளவு யூஸ் பண்ற பாருங்க, 3000 1000 கேன்சல் பண்ணா 3 கிலோ வாட் ஹவர்னு வருது. அப்படின்னா டோட்டலா 30 டேஸ்க்கு எத்தனை யூனிட் யூஸ் பண்றோம், 30 டேஸ்க்கு நம்பர் ஆஃப் யூனிட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஹீட்டர் வந்து 2 யூனிட், பல்ப்ஸ் வந்து 3 யூனிட்ஸ் இன்ட்டு 30 டேஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்படி போட்டீங்கன்னா அப்போ 5 இது 2 + 3 வந்து 5 வருது. 5 × 3 150 யூனிட்ஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா,
இப்போ அமௌண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அமௌண்ட் அப்படி தானேப்பா? அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு நல்லா கவனிப்பா. அமௌண்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 5 rupees தானே. அப்போ 150 யூனிட்டுக்கு என்ன வரும்? 150 into 5 போட்டுங்க. 150 into 5 என்ன வருது பாருங்க? 750 rupees. ஸோ 750 rupees இந்த மாதிரி ஒரு ஹீட்டரும் அந்த 10 பல்ப்ஸும் 30 டேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கட்டணும் பார்த்தீங்கன்னா 750 rupees நம்ம வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். A DC generator works on the principle of, அதாவது இந்த ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, whenever flux linking with the coil changes, EMF will be induced. அந்த பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. Faraday's law of electromagnetic induction அதுதான் சொல்லுது. Whenever magnetic flux linking with the coil changes, EMF will be induced சொல்லும். அப்போ Faraday's law of electromagnetic induction பிரின்சிபல்ல தான் வந்து இந்த ஏசி அதாவது டிசி ஜெனரேட்டர் ஒர்க்ஸ். அப்போ டிசி ஜெனரேட்டர் ஒர்க்ஸ் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் Faraday's law of electromagnetic induction. 130 வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் தி ஃபாலோயிங். இப்போ ஹையஸ்ட் ரிஃப்ராக்ஷன் டைமண்டுக்கு வந்து ஹையஸ்ட் ரிஃப்ராக்ஷன் இருக்கும். அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து ஹையஸ்ட் ரிஃப்ராக்ஷன்ன்றது டைமண்டுக்கு தான் ஹையஸ்ட் ரிஃப்ராக்ஷன், அதனால தான் அது பிரில்லியன்ஸ் ஆஃப் டைமண்ட்னு சொல்றோம். அடுத்து லோயஸ்ட் ரிஃப்ராக்ஷன் ஐஸுக்கு வந்து லோயஸ்ட் ரிஃப்ராக்ஷனாக இருக்கும். ஹெட்லைட்ஸ் ஆஃப் ஏ கார், ஹெட்லைட்ஸ் ஆஃப் ஏ காருக்கு வந்து அந்த லைட்டுக்கு பின்னாடி வந்து டூம் லைட் மாதிரி இருக்குன்ற அது மிரர் இருக்கும். அது என்ன மிரர் பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர். அப்போ அது கான்கேவ் மிரர் வருது. சைடு ரியர் வியூ மிரர், நம்ம பைக்கு கார் இதுலலாம் சைட்ல வந்து மிரர் இருக்கும். தூரமா இருக்கிற ஆப்ஜெக்டையும் கிட்ட இருக்கிற மாதிரி காமிக்கும். அது வந்து கான்வெக்ஸ் மிரர். ஸோ சைடு ரிவர் வியூ மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரர் வரணும். அப்படின்னா டிக்கு வந்து ஃபர்ஸ்ட்னு வருது, சிக்கு வந்து என்ன வருது பாருங்க செகண்ட்னு வந்திருக்கு, பிக்கு வந்து 4, ஏக்கு வந்து தேர்ட்னு வந்திருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். 131 வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The expression for the magnification of a spherical mirror in terms of a focal length f and the distance of the object from the mirror சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா தேவைப்படுது. ஒன்று வந்து மேக்னிஃபிகேஷன் ஆஃப் a spherical mirror வந்து -v/u. அடுத்து வந்து ஃபோக்கல் லெங்த் 1/focal length equal to 1/v plus 1/u ன்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷன் -u ல மல்டிப்ளை பண்ணுங்க. -u divided by f is equal to -u divided by v -u/u வந்துட்டு இது -1 வந்துருங்க. அப்போ -u/v இருக்குங்க, இங்க -1 இருக்கு, இங்க -u/f இருக்கு. இந்த -1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ -u/f இந்த 1 -1 லெஃப்ட் சைடு வந்தா பிளஸ் ஆயிரும். ஸோ 1 பிளஸ் ஆஃப் -u/f இருக்கு. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு -u/v இருக்கு. இப்போ இது எல்சிஎம் எடுங்க. f minus u divided by f is equal to -u/v வந்திருக்கு. ஓகேங்களா? இதை ரெசிப்ரோக்கல் எடுங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்து -v/u is equal to f divided by f minus u வந்திருக்கு. இந்த -v/u தான் என்ன பாருங்க மேக்னிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்போ இதுக்கு மேக்னிஃபிகேஷன் போட்டுடலாமா? -v/u மேக்னிஃபிகேஷன் m போட்டு that is equal to f by f minus u. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம்னா மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. மைனஸ்ல நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வர சொல்லுங்க -f divided by சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிருங்க டினாமினேட்டரை u minus f. இதுதான் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து 132 கொஸ்டினுக்கு -f/u minus f ன்றது மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா ஃபார் தி ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு நமக்கு 132க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. When a lactometer is used in a sample of milk A, it floats in the milk such that half of the length of its stem is immersed in the milk. When it is used in another sample of milk B, the length of the stem immersed in the milk is 1/4 of the total length. Then which of the following is true? Water content in A is more than that of B. Density of the sample A is less than the density of the sample B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்க்கலாம் பாருங்க. இது பயோஎன்சி பிரின்சிபல்ல பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது கண்டெய்னர் ஏன்னு எடுத்துக்கோங்க, இது கண்டெய்னர் பி அப்படின்னு இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ வந்து அந்த லாக்டோமீட்டர் எடுத்துக்கிறோம். இந்த லாக்டோமீட்டர் எடுக்கும்போது நல்லா கவனிப்பா. இந்த லாக்டோமீட்டர் இப்படி எடுத்திருக்கும். கொஞ்சம் இந்த லாக்டோமீட்டர் சம்ஹவ் இப்படி டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மில்க் வந்து ஃபர்ஸ்ட் லாக்டோமீட்டர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லாக்டோமீட்டர்ல மில்க் ஏ இஸ் ஃப்ளோட்ஸ் வித் என்ன சொல்லியிருக்காங்க half of the length of the stem. அப்போ ஸ்டெம்மோடைய லெங்த் வந்து half of L அதுன்னு எடுத்துக்கிட்டு பிளஸ் இது வந்து ஒரு இந்த வால்யூம் வந்து ஒரு வின்னு வச்சுக்கோங்க. இந்த பல்புடைய வால்யூம் இது ஏல வந்து இவ்வளவு ஃப்ளோட் ஆகுது இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தி லெங்த் ஆஃப் தி ஸ்டெம் இஸ் இம்மர்ஸ்ட் இன் தி மில்க் இஸ் 1/4 ஆஃப் தி டோட்டல் லெங்த். அப்போ இது 1/4 ஆஃப் தி டோட்டல் லெங்த் தான். 1/4 ஆஃப் தி லெங்த் தான் இதுல இம்மர்ஸ் ஆயிருக்கு. இது ஒரு வால்யூம் வின்னு எடுத்துங்க, இப்படி ஃப்ளோட் ஆகுது. அப்படின்னா வந்து நமக்கு வால்யூம் இன்சைட்
அதாவது இந்த லாக்டோமீட்டர் வால்யூம் இன்சைடு கேஸ் ஏக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த பல்பு வால்யூம் பிளஸ் அந்த ஸ்டெம்மோட வால்யூம் 1/2 இன்ட்டு எல் இன்ட்டு ஏரியா ஏன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கேஸ் ஏல. இதே கேஸ் பியில் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்சைடு வந்து கேஸ் பி மில்க்கு வந்து என்ன வருதுன்னா வால்யூம் ஆஃப் தி பல்ப் பிளஸ் 1/4 ஆஃப் தி லென்த் இன்ட்டு ஏரியா ஏ ஸ்டெம்மோட ஏரியா போட்டுங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி மில்க் ஏ வந்து கிரேட்டர் தென் வால்யூம் ஆஃப் தி மில்க் இன்சைட் அதாவது வால்யூம் ஆஃப் தி லாக்டோமீட்டர் இன்சைட் தி பி அப்படின்னு வருது. ஏன்னா இங்க 1/4 லெங்த் இங்க 1/2 லெங்த் தான் இருக்கு. சரி, இப்போ இங்க வந்து பயோஎன்சி ஃபோர்ஸ் ரெண்டு கேஸ்லயுமே பயோஎன்சி ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். பயோஎன்சி ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. பயோஎன்சி ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும். இங்க பயோஎன்சி ஃபோர்ஸ் இருக்கும், இங்க வெயிட் பேலன்ஸ் பண்ணும். அப்போ ரெண்டு கேஸ்லயுமே வெயிட் ஈக்குவலா இருக்கனால பயோஎன்சி ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு எடுத்துங்க. அப்போ ரெண்டு கேஸ்லயுமே பயோஎன்சி ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்போ பயோஎன்சி ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இஸ் ஈக்குவல் டு செகண்ட் கேஸ் போட்டீங்கன்னா அப்போ பயோஎன்சி ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்சைட் தி லிக்விட் இல்லைன்னா வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ்ட் பை தி லிக்விட் வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்ட் லிக்விட் பை தி இம்மர்ஸ்டு பாடி இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி போடணும். அப்போ வால்யூம் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து இன்சைடு வந்து ஏன்னு போட்டுக்கிட்டு இன்ட்டு டென்சிட்டி ரோ 1 போட்டுங்க மில்க்குக்கு. சரிங்களா? இல்லைன்னா ரோ ஏன்னு போட்டுங்க. மில்க் ஏக்கு வந்து டென்சிட்டி ரோ ஏ. செகண்டுக்கு வந்து வால்யூம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அதாவது வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ் லிக்விட் பை தி இம்மர்ஸ்டு பாடி இன்ட்டு பி லிக்விடுக்குன்னு போட்டுட்டு டென்சிட்டி ரோ பி இன்ட்டு ஆக்சுவலாக இங்கே ஜியும் வரும். ஜி நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் ஆஃப் ஏ டிவைட் பை வால்யூம் ஆஃப் தி லிக்விட் ஆஃப் டிஸ்பிளேஸ் லிக்விட் பை பி. இதுக்கு என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா இங்க வந்து இங்க இது கொண்டு வந்துட்டா டென்சிட்டி ஆஃப் பி டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் ஏன்னு வந்திருக்கு. நமக்கு வி ஏ இஸ் கிரேட்டர் தென் விபி தானே வந்திருக்கு. அப்படி தானே வி அதாவது வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் ஏ இஸ் கிரேட்டர் தென் வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ் லிக்விட் பி வந்திருக்கு இல்லையா? அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் பி கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் ஏ. அப்போ டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் பி கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அப்போ டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஏ வந்து லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் பி. பாருங்க டென்சிட்டி ஆஃப் சாம்பிள் ஏ இஸ் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் சாம்பிள் பி அப்படின்னு. அப்போ பி இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் கரெக்ட்னு எடுத்துக்கணும். அப்போ எல்லாத்துலயும் பி இருக்கு. இப்போ ஏ வந்து கரெக்டா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சிருது. இப்போ வந்து ஏல வந்து டென்சிட்டி கம்மியா இருக்குன்னு தெரியுது இல்லையா? நமக்கு வாட்டருக்கு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 1000 அப்படின்னு எடுத்துக்கிறோமே தவிர 997 அப்படிதான் வரும். சரிங்களா? இது இவ்வளவு வருது 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு வருது. ஆனா டென்சிட்டி ஆஃப் மில்க் என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்து 1000 கொஞ்சம் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 1030 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு வருது. அப்படின்னா மில்க் டென்சிட்டி கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டென்சிட்டி ஆஃப் மில்க் வந்து கிரேட்டர் தென் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து டென்சிட்டி ஆஃப் சாம்பிள் ஏ லெஸ் தேன் இருக்குன்னா அப்படின்னா ஏல டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுக்கான வாட்டர் அதிகமா கலந்துருக்கிறதுனால தானே மில்க் ஏல வந்து டென்சிட்டி கம்மியா இருக்கு. ஸோ வாட்டர் கண்டென்ட் இன் ஏ இஸ் மோர் தென் தட் ஆஃப் பி. அதுவும் கரெக்ட். அதாவது ஏல வந்து வாட்டர் அதிகமா இருக்கிறதுனால தான் டென்சிட்டி எஃபெக்டிவ் டென்சிட்டி குறைஞ்சிருது. அதனால தான் வால்யூம் டிஸ்பிளேஸ் பை லிக்விட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 133 கொஸ்டினுக்கு வந்து போத் ஏ அண்ட் பி ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம். போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. ஸோ இந்த பிசிக்ஸ் கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து மேக்ஸ் கொஸ்டின்ஸும் நான் வேற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா.